ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சருணா கிரியேஷன்ஸ் பாரம்பரிய சமையல். இன்னைக்கு நம்மளோட சமையலில் நாம் பார்க்க போகிறது மிளகு பூண்டு ரசம். ரசம்னு சொன்னோன்னே நமக்கு ஏதோ மெயின் டிஷ்க்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி அதுதான் தெரியும். சாம்பார் வச்சாலும் ரசம் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றணும். பருப்பு குழம்பு இருந்தாலும் அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றணும். மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியே பழகிட்டோம். ஆனால் இந்த ரசத்தை நாம் ருசிக்காக சாப்பிட்றதில்ல. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அது உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹெல்த்தியானதுன்னு. ஃபீவராக இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் ரசத்தை டம்ளரில் ஊற்றி குடிச்சிருவோம். அந்தளவுக்கு காரமாக, ரொம்ப சொரன்னு காரம் மட்டுமே இருக்காது இதில். இதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவோம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்லது. எந்த கெட்டதும் இந்த ரசத்தில் கிடையாது. நாம் இதில் எதையுமே ருசிக்காகன்னு சேர்க்க போகிறதில்ல. எல்லாமே ஒன்று மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்ப்போம் வாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிடறேன். ஊற வச்சு நான் பொதுவாக புளி ஹாட் வாட்டரில் ஊற வைப்போம். ஊற வச்சா எல்லா எக்ஸ்ட்ராக்டுமே வந்துடும். அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். நான் கொஞ்சம் முன்னாடியே ஊற வைக்கிறதா இருந்தால் சாதா தண்ணியிலே, கோல்ட் வாட்டர்லேயே வைப்பேன். ஊற வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நாம் அந்த ரசத்துக்கான பவுடர், இதை பேஸ்ட் கிடையாது, ஒரு கோர்ஸாக சும்மா சதைச்சி வர்றது அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன எடுக்கணும்னா, மிளகு, நல்ல குறுமிளகு இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ரெண்டும் வயிற்றுக்கு, த்ரோட்டுக்கு எவ்வளோ நல்லது. டைஜஷனுக்காக இருந்தாலும் சரி, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இது ரெண்டும் அவ்வளவு நல்லது. ஜீரகம்னாலே சீர் அகம், நம்ம உடம்ப சீராக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இது ரெண்டும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு நான் தோல் உரிச்சு எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம இதில் சதைச்சி எடுக்க போகிறோம். பூண்டு ஒரு 12லேருந்து ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்ததுன்னா 12 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 15 பல் எடுத்துக்கலாம். பூண்டு 12லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். பெருங்காயம் தூளாக இல்லைன்னா, கெட்டியாக இருக்குன்னா, கெட்டி பெருங்காயமாக இருக்குதுன்னா அதை நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணால் போதும். தூளாக இருந்ததுன்னா இது கூட அரைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு நல்ல மிளகு போக ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இருக்கிறதுல எவ்வளோ சின்ன சைஸ் பச்சை மிளகாய் போட முடியுமோ அவ்வளோ சின்ன சைஸ் போட்டால் போதும். அப்புறம் 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை. இதில் இருக்கிற எந்த இன்க்ரீடியண்ட்டும் உடம்புக்கு எந்த கெடுதலையும் கொடுக்காது. எந்ததுமே ருசிக்காக கிடையாது. சரியா? இது அவ்வளோ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக, தண்ணியே சேர்க்கக்கூடாது, பேஸ்ட்டாக நொறுக்கி எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அவ்வளோ இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் அப்படியே டபுள் த சைஸ் இல்லை 3 மடங்காக எடுத்து பவுடராக்கி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நம்ம ரசம் அப்போ சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பவுடர் மட்டும் அப்பப்போ அரைக்கணும்னு இல்லை. 2-3 ஒரு ஆல்டர்னேட் டேஸில் ரசம் செய்கிறவங்க 1 வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கலாம். நான் அப்படி அரைச்சி வைக்கிறதில்ல. நான் கொத்தமல்லி தலையை பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா சரி இன்னைக்கு ரசத்துக்கு அரைச்சிருவோம் அப்படின்னு அரைச்சிருவேன். இப்போ நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சாச்சு. கடுகு தாளிக்கும் போது கடுகு போட்டு உடனே கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு கடுகு போட்டுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன் ரசத்துக்கு. கடுகு போட்டுட்டு, கடுகு போட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி கருவேப்பிலை போட மாட்டேன். உடனே கருவேப்பிலையும் போட்டுட்டு கடுகு போட்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் போடுறேன். இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றுற தண்ணியே போதும் நமக்கு. அதை வாஷ் பண்ணி அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி ஒரு 10 செகண்ட்ஸ்
இதில் தான் அந்த பச்சை வாடை போகிறதா இருந்தால் போகணும். 10 செகண்ட்ஸ்க்கு அந்த கொஞ்சம் தண்ணியில் அந்த அரப்பு வந்து சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், புளிக்கரைசல் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 1 லிட்டர் தண்ணி, இப்போ 1/2 லிட்டர் தண்ணியில் நான் புளிக்கரைசல் ஊற வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுவேன். 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விட்டுறணும். விட்டு இதுக்கப்புறம் நம்ம ருசிக்கான உப்பை வந்து இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ, எங்கள் வீட்டு சமையலில் எப்போயுமே கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கும், பசங்கள்லாம் அதுக்கே பழகிட்டாங்க. உப்பையும் சேர்த்து ஒரு பெரிய தக்காளி எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து புளி வந்து 2 எலுமிச்சம்பழம் சைஸ் தான் போட்டிருக்கோம். அதுவே மிளகு புளி தண்ணி தான். அதில் வந்து 2 நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பெரிய பெரிய துண்டாக வெட்டி, ஏன்னா இந்த ரசத்தில் இருக்கிற தக்காளியை வந்து சூடாக ரசம் இருக்கும்போது அதை எடுத்து சாதத்தில் போட்டு அந்த தக்காளி சாப்பிடும்போது அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் ரசம் சாப்பிட்றது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு, பருப்பு கூட சேர்த்து, காரக்குழம்பு கூட சேர்த்து இப்படியெல்லாம் ரசத்தை சாப்பிடுவாங்க. அதனால இந்த தக்காளியோட சோர் டேஸ்ட்டும், இது நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சைஸ், பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். அதே இது நாட்டு தக்காளியில் என்கிட்ட பெரிய சைஸ் தான் இருக்குது, சின்ன சைஸ் இல்லை அப்படின்னா புளியை கொஞ்சம் சைஸ் குறைச்சிட்டு நான் வந்து தக்காளியை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரசம் வந்து வச்சன்னைக்கே காலியாகாது, எப்போயுமே மறுநாள் தான் காலியாகும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த குவான்டிட்டியிலே எடுத்து இதுக்கப்புறம் இது அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா பர்ஃபெக்டான ஃப்ளேவரோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ரசம் கிடைக்கும். இதுக்கப்புறம் இப்போ வந்து எது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா, நாம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரசம் வந்து தடன்னு கொதிக்கக்கூடாது, அந்த நுர ததும்பி வரணும். நுர பொங்கி வந்தாலே போதும், நான் வந்து அவ்வளோதான், அதோட ரசத்தோட பாயிலிங் இது அவ்வளோதான். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்விங் கண்டெய்னரில் மாற்றிடுவேன். இதுக்கு மேலே நான் இதில் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறது கிடையாது. ரசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் நிறைய மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு பசங்க எந்த அளவுக்கு விரும்பி அதை சாப்பிட்றாங்க, இன்னும் ஒரு டம்ளர் தா அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிறது ரொம்ப உங்களுக்கே வந்து சமைச்சவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு ரசம் காலியாச்சுதுன்னா சும்மா சூப் மாதிரி குடிக்கலாம். சூடாக இருக்கும்போது சூப் மாதிரி குடிக்கலாம், ஆறுனதுக்கப்புறம் சும்மா குடிக்கலாம். அதனால் ரசத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் ஊட்டும்போது இந்த ரசத்தையும் கொஞ்சம், அப்போ காரம் பழக்கிறதுக்காக 5 மாத குழந்தையிலேருந்தே சாதம் ஊட்டும்போது பருப்பு கூட கீரை கூட கொஞ்சமாக ரசம் ஊற்றி காரம் பழக்கிறதுக்காக அப்படின்னே கொடுப்போம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது, ஏன்னா நம்ம வந்து பெப்பரும் ஒரு சின்ன சில்லியும் தான் சேர்த்துருக்கோம். அதனால எல்லாரும் சாப்பிட்லாம். என்ன ஃபீவர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், கோல்டு பிடிச்சிருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஃபீவருக்கு வந்து இதை கொடுத்து டக்குன்னு உடம்பு வேர்க்கும், ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ரசத்தை வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸில், என்னோடய சேனலில் கொத்தமல்லி தழை எப்படி வீட்டில் வளர்க்குறது, ஹோம் கார்டன் எப்படி, டெரேஸ் கார்டன் எப்படி பண்ணுறது, இந்த வீடியோஸ்லாம் வாரங்களில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.